என்னங்க ஆச்சு தமிழ்நாட்டுக்கு? என்ன கேடுங்க உங்களுக்குலாம்? ஏங்க இவ்வளவு தரங்கிட்டு தெரியுறீங்க? அந்த ஷோல போய் கலந்துக்கணும் அப்படியா? அந்த ஷோல அப்படியே டேலண்ட் அப்படியே காட்ட போறீங்களா? அந்த ஷோல டேலண்ட்னு காட்டுறதுக்கு என்ன இருக்கு? என்ன அந்த ஷோல போய் என்ன டேலண்ட்டை காட்ட போறீங்க? இந்த ஜட்ஜஸ்ன்ற பேர்ல ஒரு 3-4 பேர் உட்கார்ந்துருக்காங்க இல்லைங்களா? உங்களை அவ்வளவு மானபங்கப்படுத்துறாங்க. இந்த ஜட்ஜஸ்லாம் யாரு? பெரிய ஜாம்பவான்களா? ஒருத்தவங்க பிரிட்னி ஸ்பியர்ஸ், இன்னொருத்தவங்க ஷக்கீரா, இன்னொருத்தவர் மைக்கேல் ஜாக்சன், இன்னொருத்தவர் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர். அப்படிங்களாங்க? இல்லைங்க, நம்மள மாதிரி சாமானிய மக்கள் தான். வானத்திலிருந்து குதிக்கல அவங்க. அவங்க அந்த அவமானப்படுத்துறாங்க, அதை போய் நின்றுக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு நிற்கிறீங்களேங்க. அடுத்த 100 நாள் எப்படிரா மக்களோட மூளையை மங்கி போக வச்சு இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு குழு. ஒரு கோட் இருக்குங்க, ஸ்ட்ராங் பீப்புள் கிரியேட் குட் டைம்ஸ், குட் டைம்ஸ் கிரியேட் வீக் அண்ட் ஃபூலிஷ் பீப்புள். அதாவது ஒரு தலைமுறை கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை பட்டினியிலிருந்தும் பசியிலிருந்தும் சாபத்திலிருந்தும் காப்பாற்றும். அடுத்து வர தலைமுறை என்ன பண்ணு தெரியுங்களா? பொழுதுபோக்குக்காகவும் சிரிப்புக்காகவும் கேலிக்காகவும் முட்டாளாகவும் தற்குறிகளாகவும் மாறிடுங்க. ஒரு வன்சொல், ஒரே ஒரு வன்சொல் உதிர்த்த காரணத்தினால் பல யுத்தங்களையும் பல கொலைகளையும் பார்த்த பூமிங்க நம்ம பூமி, நம்ம தமிழ்நாடு. இப்போ சுயமரியாதைனா என்னன்னே தெரியாத மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப கேவலமாக இருக்குங்க, ரொம்ப கேவலமாக இருக்கு.